ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். இர்ஃபான், திரும்பி வந்துட்டியா? உன்னி எங்க? அப்புறம் சொல்றேன். சரி வா. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் கடவுள் செயல். நம்மளால எதுவும் மாற்ற முடியாதுல்ல. நீங்க என் வீட்டுக்கு போனீங்களா? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்களா? நீ போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் சந்தோஷமே இல்லை. எப்பவும் துக்கம் வீடு மாதிரியே இருக்கு. யாரும் என்ன மன்னிக்க மாட்டாங்க. மன்னிக்க கூடிய தப்பா நான் பண்ணேன். விடுங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஆமா, உன்னி ஏன் கூட வரல? ஏன், அவன் ஏதாச்சும்? 3 மாசம் முன்னாடி வீட்டை விட்டு போனாரு. ஒரு சென்சேஷனல் ஸ்டோரி பண்ண போறேன்னு. அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. எவ்வளோ நாள் தான் என்னால் தனியாக பாம்பேல இருக்க முடியும்? பாம்பேல தெரிஞ்சவங்கெல்லாம் ஊருக்கு கிளம்ப சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு நடுவில் ஏதாவது சண்டை? ஒரு சண்டையும் இல்லை. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பயப்படாதீங்க,
எதுவும் ஆயிருக்காது. இந்த கஷ்டத்துல நீங்க வந்தது நல்லதா போச்சு. நானே எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், இப்போ தனியா போகாதீங்க, நானும் வரேன். ஆறுதலா நிறைய சொல்லியிருந்தாலும் எனக்கு பயம் இருக்கு. போங்க போலாம். என்னப்பா இந்த நேரத்தில்? தூங்கிட்டீங்களா? நீங்க தூங்கியிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஊரில் பொழுது சாஞ்சிருச்சுனாலே படுத்து தூங்குறத தவிர வேற என்னப்பா வேலை? என் கூட இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க. கோவப்படக்கூடாது. யாரு? ஆ? தேவகி, நம்ம பொண்ணு ஏம்மா? அம்மா, வாம்மா, வா, உள்ள வா, வா. அம்மா, அம்மா, அம்மா. என்னம்மா, என்னாச்சு? யாருன்னு பாருங்க. இது ஒண்ணு சீதா இல்லல்ல? பாட்டி, நான் தான் சீதா. அம்மா சீதா, இங்க பாருடா. நடந்த எதையும் மனசுல வச்சுக்காத. உன் பொண்ணு வந்துட்டால. இவ்வளவு நாளா உயிரை கையில புடிச்சு படுத்து கிடந்த. இனிமே நிம்மதியா நான் கண்ணை மூடுவேன். கடவுளே, ஏதாவது விசேஷம் இருக்கா? இப்பதானமா வந்திருக்கா, கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். அவ என்ன தனியா வந்திருக்கா? அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கிறதா சொன்னா. நீங்க எதுவும் பேசாததால அவ ஒண்ணுமே சாப்பிடல. அவ தான் எதுவுமே பேச முடியாத அளவு தலகுனிஞ்சு நிக்க வச்சிட்டாளே. இங்க பாருங்க, இனிமே எல்லாத்தையும் மறந்துருங்க. அவ நம்ம பொண்ணு தானே.
அப்பா வாமா. அத்தை அத்தை குழந்தைங்களோட அக்கறைக்கு போயிருந்தேன். வா உட்காரு. இவ்வளோ நாள் ஒரு லெட்டர் கூட போடலையே. இந்த நல்ல விஷயத்தையாவது நீ சொல்லியிருக்கலாம். பாத்தியா, குழந்தைங்களும் வளர்ந்துட்டாங்க. வா. அத்தை மறந்துட்டியா? இப்போவும் கதை கேட்டுட்டு தான் தூங்குறியா? ஆமா, டெய்லி புது கதை சொல்றதுக்கு போதும் போதும் ஆயிடுது. அதான் அத்தை வந்துட்டாங்களே, நீங்க தப்பிச்சிட்டீங்க. சரி சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க கிளம்புங்கம்மா. போடி. சரி, நான் வீட்டு வேலையில முடிச்சுட்டு வந்து பேசுறேன். வா. இந்தாம்மா, இன்னும் கொஞ்சம் சாதம் வைக்கிறேன். சாப்பிடுன்னு சொல்றேன்ல. இந்த உனக்கும் அப்பளம். இப்போதான் நிம்மதியாக இருக்கு. நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஈஸ்வரா. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
அழாத வா. மெதுவா மெதுவா. ஆ படி இருக்கு பாத்து ஏறு. ஆ பாருங்க அத்தை. அத்தை பாப்பாக்கும் ஒன்று கொடுங்க. அதுக்கு என்ன கொடுக்கலாம், குழந்தைக்கு பதில் அம்மா கையில் கொடுத்துருவோம். வேலு ஐயா, நீ இன்னொரு தடவை வர வேண்டியிருக்கும். மரத்தில் இருக்கிற காயெல்லாம் வெட்டிட்டு இல்லை, பணத்தை வீட்டுக்கு கொண்டு போ. சரிங்க. நீ அந்த சாராயத்தை குடிக்கிறத நிறுத்தவே மாட்ட இல்லை, கடையிலேயே கிடக்கிற. ம் உன் பொண்டாட்டிக்கு பிரசவம் ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சுங்கய்யா. ஆ கோபாலு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். கடைசியா நான் தான் வாங்குறேன் போல. அதனால் என்ன, இந்த வாட்டி என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது நீ தானே. சன்மானம் கொடுக்க வேண்டியது உனக்கு தான். இந்தா வாங்கிக்கோ, தயங்காமல் வாங்கிக்கோ. சீதை எங்க? குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்கா. அப்ப நான் வரேங்கய்யா. ஆ ஆ பார்த்து இருங்குங்க. சீதா பொன்னி வீட்டுக்கு போயிருந்தேன், நீ கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. பிரைவேட் கம்பெனியா? எங்க இருந்தாலும் என்ன, நல்ல சம்பளம் கிடைக்குதுல்ல. கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருந்தா வயசுதான் ஆகும். உன் கல்யாண விஷயம் என்னாச்சு? ஓ கல்யாணம் செவ்வாய் தோஷம் இருக்குல்ல, வரணும் ஒன்றும் அமையல. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அமையலன்னா நானும் ஒண்ணு மாதிரியே பண்ண வேண்டியதுதான். எங்க இவரோட அப்பா? எல்லாம் சொல்றேன். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, தைரியமா இரு. வருவாரு, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு நாளா பார்த்து பட்டாசு வெடிங்கம்மா, மேலே பட்டுற போகுது. பாப்பா தூங்கிருப்பாளா? தூங்கிருப்பாம்மா, ரொம்ப நேரம் ஆச்சுல்ல. அத்தை, பாப்பா யார் மாதிரி இருக்கும்? உன்னிமாமா மாதிரியே இருப்பாங்க. உன்னோட கடவுள்கிட்ட என்னதான் வேண்டிக்கிட்ட? எதுக்கு சொல்லணும்? உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லைல்ல. சரி, வெளியே போலாமா? ஐயோ நான் வரல, யாராவது பாத்துருவாங்க. இங்கதான் யாருமே இல்லையே, வா வா ஆடி. அங்க இல்லடி, இங்க வா.
போலாமா? பிடிச்சுக்கோ. கொஞ்சம் பார்த்து போங்க. ஏய் நீ கம்முன்னு வாடி. ஏய் பிரேக்ல இந்த கை ஏறி. ஏய் கை கை. அடி ஏதா பட்டுருச்சா என்ன? இங்க காட்டு. வா வா. நான் நடந்தே போய்க்கிறேன். இனிமேல் கீழே போட மாட்டேன், தைரியமா வா. வா. பார்த்து போங்க. நிறுத்துங்க, நான் இங்க இருந்து நடந்து போயிடுறேன். வரேன். அம்மா, ஏமாத்தணும்னு நினைச்ச, அவ்வளவுதான் உன்ன. கையில் என்னாச்சுமா? கால் தவறி கீழே விழுந்துட்டேன். சீக்கிரம் போய் மஞ்சளும் எண்ணெயும் வெயி. 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78. கோவில்ல இருந்து வரும்போது நம்ம பொண்ணு விழுந்துட்டாங்க. சைக்கிளில் போனியே, எப்படி இருந்துச்சு? சைக்கிளா? தனியாக போய் விழல, உன்னி கூட சைக்கிளில் போய் விழுந்துட்டா. மீனாட்சியோட பையன்கிட்ட இவ பேசுறது சுத்தமாக எனக்கு பிடிக்காது. உனக்கு அதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இதோட நிறுத்திடு. அதை தாங்கிக்கிற அளவு சக்தி எங்களுக்கு இல்லைம்மா. சந்திரன் மாமா வீட்டுக்கு வந்திருந்தாரு. அடுத்த வாரம் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்களாம். இந்த மாசத்துலயே கல்யாணம் முடிச்சிடலான்னு அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு. நீங்க சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? எனக்கு கல்யாணம் பண்ணி தர சொல்லி. ஐயோ வேணாம் வேணாம், அது பெரிய பிரச்சனை ஆயிடும். வீட்டில் இருக்கவங்க சம்மதத்தோட நமக்கு கல்யாணம் ஆகாது. அப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஓடி போறது. எல்லாம் சரியானதுக்கப்புறம் நம்ம திரும்பி வருவோம். பாம்பேல ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் என்னை வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்ன, உனக்கு வரத்துக்கு சம்மதமா? வரேன். கோயிலுக்கு போகிறதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் சீக்கிரமாக வந்துடணும். அப்பாவும் அம்மாவும் நாங்கள் பிரியணும்னு நினைக்கும் போது வேற என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் சரியாயிடும். முதல்ல உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழு. பத்து மணிக்கு தானே உன்னி வரேன்னு சொல்லிருக்காரு. அப்ப உங்க வீட்ல எல்லாரும் தூங்கிருப்பாங்கல்ல? வழக்கமா தூங்கிடுவாங்க. ஆனா அப்பா இப்பெல்லாம் ரொம்ப கவனமா இருக்காரு. அதான் எனக்கு பயமா இருக்கு. ஓடி போயிடுவேன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அவர் இன்னும் போகல. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம்.
அந்த தாடி எடுத்துட்டு மீசையை மட்டும் நல்லா வச்சு விட்றா. ஆ ஆஹா, பொண்ணு வந்த உடனே ஆளே மாறி போயிட்டீங்களே. இது எனக்கு புது வாழ்க்கை கிடைச்ச மாதிரி. எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? நீங்க வேற, இந்த பக்கம் வந்தது சீதாவை பார்க்கறதுக்காக தான். பழைய விஷயம் எல்லாத்தையும் நான் அதெல்லாம் அன்னைக்கே மறந்துட்டேன் ராகவன். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கேன். இந்த ஊர் ஆளுங்கள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கீங்களா பூசாரி? ம் சரி. ம். என்னாச்சுங்க? பசங்களை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இப்படி தனியா இருந்து கஷ்டப்படாம பசங்க கூட இருக்கலாம்ல. அவங்க ஒத்துக்கணுமே. இருந்த சொத்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டீங்க. சரி விடுங்க, நாங்க இருக்கோம்ல. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? பாருங்க, சாராயம் குடிக்கூடாது. ம்ஹும். பாலும் பழமும் கைகளிலேந்தி, பாலும் பழமும் கைகளிலேந்தி, பாலும் பழமும் கைகள். இந்த வருஷ திருவிழாவை நம்ம சீரும் சிறப்புமா பண்றோம். பாலும் பழமும் கைகளிலேந்தி, பாலும் பழமும். 4 வருஷம் நீங்க இல்லாதனால திருவிழா நடத்துறது ரொம்ப கஷ்டமா போச்சு. இந்த தடவை எல்லாத்தையும் நான் முன்னாடி நின்று அது போதும். நீங்க என்ன ரொம்ப சொல்றீங்க? சந்தோஷம். ராகவண்ண முன்னாடி இருக்கும்போது மற்றவங்க எல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு பாலும் பழமும் கைகளிலேந்தி, பாலும் பழமும் கைகளிலேந்தி. அந்த சீதாவோட புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எந்த தகவலும் இல்லம்மா. குடுவாஞ்சேரி ஸ்ரீகிட்ட பேசியிருக்கேன். பாம்பேல அவனுக்கு எல்லா இடமும் தெரியும். எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான். இந்த காலத்து பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறவங்க பேச்சு கேட்டா பண்றாங்க. அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்பா அப்படியே வச்சுட்டு போற? பசிக்கலம்மா. பசி இல்லாம இல்லை, நான் செஞ்சது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. வாய்க்கு ருசியா சமைச்சு பரிமாற ஆள் இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சாப்பிடுவேன். நான் என்ன பண்றது? அப்புறம் அந்த நியூஸை கொடுத்துட்டியா? அது செகண்ட் பேஜ்லேயே வரணும். இன்னும் 2 மணி நேரத்தில் ஸ்டில்ஸ் எல்லாம் வசந்தே கொண்டு வந்துடுவான். எடிட்டர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே, சரி. வாங்க சார், இங்கே உட்காருங்க. டீ போட்டுமா சார்? பாலும் பழமும் கைகளிலேந்தி. யாரு?
எங்கேருந்து வரீங்க? நாங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் சிட்டிலேருந்து வரோம். யாரை பார்க்கறதுக்கு? இந்தாங்க சட்டி. இதெல்லாம் விலை ஜாஸ்தியாச்சு. இது சூம் லென்ஸு 40,000 ரூபா வரும். ஓ, பாம்பேலேருந்து வந்த சீதாவை தெரியும். தெரியுமாவா? தெரியும், நம்ம ராகவண்ணனோட பொண்ணு. இப்போ தான் டீ சாப்பிட்டு கிளம்புறாரு. என்னாச்சு? என்ன இங்க? உங்களை தேடி தான் வந்தேன். குழந்தைங்க ஏரியை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி போலாம். ம். இவ்வளோ நாளாக நான் பாம்பேயில் இந்த ஏரி போட்டு கரை எல்லாமே மிஸ் பண்ணேன். இருந்தாலும் டவுன்ல கிடைக்கிற மாதிரி வசதி இந்த கிராமத்துல கிடைக்காது. எனக்கும் அங்கெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசைதான். அதுக்கு என்ன போய் பார்க்கலாம். பெரிய பெரிய பில்டிங்ஸ், பெரிய பெரிய ரோடெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாம் அதிசயமாக இருக்கும். அப்புறம் தான் தெரியும் நம்ம தனியாக இருக்கோம்னு. தனியாக இருக்கும்போது எனக்கு பிடிச்சதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். வாங்க வாங்க வந்து ஏறுங்க. பாப்பா கட்டையில உட்காருங்க. அந்த பக்கம் உட்கார்றா. சும்மா தாளம் போட்டாலாம் பத்தாது. நீங்க உங்க பாட்டை பாடுங்க. வரிகள் எல்லாம் மறந்துட்டேன். பாடுங்க. பாடினா ஞாபகத்துக்கு வரும். நான் எடுத்து கொடுக்குறேன். அத்தை பாடுங்க அத்தை. இறங்குடா. வரேன். சரி. இதுல யார் சீதா? நான் தான். என்ன விஷயம்? நாங்க ஜேர்னலிஸ்டா இருக்கோம். உங்களை தான் பார்க்க வந்தோம். என்ன விஷயமா வந்தீங்க? உன்னைய பற்றி. சுமித்ரா, குழந்தைங்களை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் வந்துடுறேன். நான் டேவிட், இவன் ஃபோட்டோகிராஃபர் அலெக்ஸ். நாங்க தமிழ் தந்தியிலிருந்து வரோம். உன்னையே தெரியுமா? தெரியும், நாங்க பாம்பேல ஒன்னா தான் ஒர்க் பண்ணோம். ஏய், என்ன பண்றீங்க? நோ ப்ளீஸ். உன்னைய பத்தின ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அது சேட் நியூஸ். என்னாச்சு? எய்ட்ஸ் இருந்ததான் அவருக்கு. அதனால அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாராம்.
ஏதோ தப்பா இருக்கு. தமிழ் செய்தியில இந்த மாதிரி எதுவும் வரலையே. அப்படி இருக்க வாய்ப்பில்லை. என் உன்னிக்கு ஒரு காலமும் இந்த மாதிரி நடந்திருக்காது. எனக்கும் இதுல நம்பிக்கை இல்லை. இப்போதைக்கு இதை பத்தி யாருக்கும் ஊர்ல எதுவும் தெரிய வேண்டாம். பாம்பே ரெட் லைட் ஏரியாவில் உன்னிக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்த காரணத்தினால் உன்னிக்கு எய்ட்ஸ் வந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்றனர். அந்த மன உளைச்சல் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர். அந்த நோய் மனைவிக்கும் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் பரவியிருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். பெரியவரே, இந்த பக்கம் திரும்புங்க. உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டாங்களாங்க? சார், இங்கே ப்ளக் பாயிண்ட் எங்கே இருக்குது குத்துறதுக்கு? இங்கே பாருங்க. சாரிங்க, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் கேட்கல. அவ எங்ககிட்ட இதை பத்தி எதுவும் சொன்னதில்லை. ஏங்க, ஒரு ரெண்டு கேள்வி தான், அதை மட்டும் கேட்டுட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு நிமிஷம் வெளியில வாங்க. எவ்வளவு நேரமா நாங்க காத்துட்டு இருக்கோம். ஏங்க, ஏதாவது பேசுங்க. நாங்க எவ்வளவு நேரமா கேள்வி கேட்டுட்டே இருக்கோம். எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? நிறுத்துங்க. ஹேய், இன்டர்வியூ எடுத்துக்கணும்ல, என்ன பண்ணிட்டு இருக்க? போதும் உங்களோட இன்டர்வியூ. கேமரா ஊத்திட்டு ஒழுங்கா ஓடிடுங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் அடிச்சு ரோட்ல தூக்கி அடிச்சிருவேன். நீ யார அதை சொல்ல? போங்கடா, போங்க வெளியா, போங்க. இனி பேப்பர் நியூஸ் யாரும் இங்க வரக்கூடாது சொல்லிட்டேன். அட கடவுளே, அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இவ்வளவு பெரிய கொடுமைய கடவுளால கூட பண்ண முடியாது. நீ அவளை பாத்தியா? இல்லம்மா, எனக்கு அவளை பாக்குற சக்தி இல்ல. அவளை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாம்ல? எங்க இருந்து வெளியே வருது? ஊர்க்காரங்க சண்டை போறதுக்கு தயாரா காத்துட்டு இருக்கானுங்க. சீதாவை கூப்பிடலையா? சீதாக்கு சாப்பாடு நான் ரூம்ல கொடுத்துக்கிறேன். நானும் என் குழந்தைங்களும் பயத்தோட தான் இருக்கோம். என் புருஷன் வந்தோடனே இங்க இருந்து கிளம்பிடுறோம்.
என்னால் இதை பார்க்கவோ கேட்கவோ முடியல தேவகி. சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் நீயே கழுவி வச்சிரு. வீட்டில் யாரும் இல்லை? வாங்க, உள்ள வாங்க. உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் வரல. இன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டி பேசணும். சீதா இனிமே இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு பஞ்சாயத்து கூட்டி பேசியிருக்கோம். எப்படி சங்கரனை பெத்த பொண்ணை வீட்டிலேருந்து வெளியே அனுப்புறது? இது அவளோட வீடு தானே. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. பஞ்சாயத்து முடிவை பற்றி சொல்றதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். பஞ்சாயத்து வேணா அப்படி முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த நிலைமையில் அவளை ஸ்ரீகிட்ட லெட்டர் வந்தது. உன்னியோட மரணத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக பத்திரிகைக்காரங்களும் தமிழ் சங்கத்து ஆளுங்களும் அங்க முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்களா? நாம பயந்த மாதிரி இதுல ஏதோ தப்பா இருக்கு. உண்மை எப்பவும் வெளியே வராம இருக்காது. நீங்க தைரியமா இருக்க. அத்தை, நீங்க வந்ததை யாராவது பார்த்தாங்களா? அம்மா வீட்ல இல்ல. உங்க உடம்புக்கு என்னத்த ஆச்சு? உங்க உடம்புல ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னாங்க. நிஜமாவா அத்தை? உங்க வயிற்றுல இருக்க பாப்பாக்கும் ஏதாவது ஆயிருமா? எத்தனை முறை சொன்னாலும் கேட்கறது இல்ல. என் உயிர் எடுக்கிறதுக்குன்னே இருக்கீங்களா? இன்னொரு முறை இந்த ரூம் பக்கம் வந்த தோலை உரிச்சிருவேன். வாடி போலாம். பையன் எப்ப வரான்? வருவாரு, எப்பன்னு தெரியாது. ராத்திரிக்குள்ள வரேன்னு சொல்லியிருந்தாரு. சந்தோஷம், நிம்மதியா இருக்கு. இனிமேலாவது நிம்மதியா தூங்கலாம் பாரு. எல்லாரும் போகட்டும். என் பொண்ணை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். முட்டாள்தனமா பேசாத தேவகி. அவளே கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா. பிரசவம் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. அவளுக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கணும் தேவகி. கடவுளே, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா? எவன் கூடயோ ஓடிட்டு திரும்ப வரும்போது நாம் அப்பவே யோசிச்சிருக்கணும். எல்லாம் விதி, வேற என்ன? அப்போ என்ன தனிமரமாக்கிட்டு போலான்னு முடிவு எடுத்துட்டேல்ல?
என்ன பால் கறந்தாச்சா? இர்ஃபானு இங்கே பால் கறக்கக்கூடாதுன்னு என் பொண்டாட்டி சொல்லிட்டாப்பா. ஐயோ வாயில்லாத ஜீவனி, அதுகிட்ட போய். இல்லை இர்ஃபானு. ஓ சொந்தக்காரங்களே போயிட்டாங்க, நீ யாரு போ. எல்லாரும் போயிட்டாங்க. என் பாட்டி கூட. உங்களோட அண்ணன் வந்தாரு. அண்ணன் என்ன ஒரு எட்டு கூட பார்க்கல. சின்ன வயசுல அவளும் நானும் உன்னை தோல் மேல வச்சுட்டு நடந்தோம். நீ எந்த தப்புமே செய்யல. இந்த இதயம் துடிக்கிற வரைக்கும் உனக்காக நான் இருப்பேன். ஆனா ஒரு விஷயம், நீ இனிமே சோகமா இருக்கக்கூடாது. இருக்க மாட்டேன். பாலும் பழமும் கைகளிலேந்தி, பாலும் பழமும் கைகளிலேந்தி, பாலும் பழமும் கைகளிலேந்தி, பாலும் பழமும் கைகளிலேந்தி, பாலும் பழமும் ஆ நீ இப்போ பால்லாம் கறக்க ஆரம்பிச்சிட்டியா? ராகவனைய வீட்டில் இருந்து. என் கடையை இழுத்து மூணுன்னு நினச்சிட்டியா நீ? அந்த வீட்டிலேருந்து எதுவும் வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுங்கிறது தானே பஞ்சாயத்தோட தீர்மானம். பஞ்சாயத்தா? என்ன பஞ்சாயத்து? நம்ம கிராம பஞ்சாயத்து. நீ இந்த ஊரில் தானே இருக்க? ஆ உங்களுக்கு தெரியும்ல, சின்ன வயசுலேருந்து அந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் வளர்ந்தேன். சொந்த குழந்தைங்களை விட எனக்கு நிறைய புக்கு வாங்கி கொடுத்தாரு ஸ்ரீதரப்பா. இந்த ஜாதி மதம் எதுவும் அவர் பார்க்கல. எதையும் பிரிக்க நினைக்காதீங்க. எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். அந்த பொண்ணுக்கு எந்த நோயும் இல்லைன்றது நாங்கள் எப்படி நம்புறது? எல்லாம் கட்டுக்கதைங்க. உன்னியை யாரோ கொன்னுட்டாங்க. கூடுவாஞ்சேரி ஸ்ரீயோட லெட்டரை பார்த்தேன். பாம்பேல விசாரணை நடக்குதான். நல்லா இருக்கு. இப்போ இருக்கிறதுலே பெரிய போய் நீ சொல்கிறதான் நினைக்கிறேன். வாக்குவாதம் வேண்டாம். நான் சீதாவை கூட்டி டவுனுக்கு போக போகிறேன், டாக்டர்கிட்ட காமிக்க. இதோ பாரு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சீதா இந்த ஊரை விட்டு போயிட்டான்னா இந்த ஊருக்காரங்களாம் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. இந்த விஷயத்தில் ஊருக்காரங்களை ஒன்று நிற்கிறாங்க. இந்த விஷயத்தை நீ எதிர்க்காத. இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் நான் உங்க கூட நிற்க மாட்டேன். நிஜமாவா? நிஜமா. இதுக்கப்புறம் ஊர்க்காரங்களாம் உன்னை ஒதுக்கிடுவாங்க. இங்கே பாருங்க, இந்த கை மாதிரி உறுதியானது என் மனசு. யார் என்னை ஒதுக்குனாலும் சாகிற வரைக்கும் நான் இந்த மண்ணில் தான் வாழ்வேன். கடவுள் நம்பிக்கை இருக்கு எனக்கு. அவர் ஆசீர்வாதம் இருந்தால் போதும். ஒருவேளை இப்படி இருக்கும், சுக்கு இல்லாமல் கசாயம் இல்லைங்கிற மாதிரி அவுக்கு தெரியாமல் ஏதாவது நடந்திருக்குமோ?
இந்த ஊர் மக்கள் எதுக்குறதே அது இதெல்லாம் இவனுக்கு தேவையா? அவங்க வீட்டுக்காரங்களை விட இவன் தான் அந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கான். அந்த பொண்ணு அழகா வேற இருக்குல்ல, அதனால கிளம்புடா இங்க இருந்து. அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், அவனை பத்தி தப்பா பேசாத என்ன. கிண்டல் கேலி எல்லாம் இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அவன் வந்தானா கடைக்குள்ள விட்டுருவியா? அதெல்லாம் அவங்களோட விருப்பம். அவங்க வந்து டீ கேட்டா தராம இருக்க முடியுமா? அவங்க முகத்தை பார்க்கும்போதே பாவமாக இருக்குது, வேற என்ன பண்ணுறது? ஊர்க்காரங்கெல்லாம் ஒத்துமையாக இருக்காங்க, எல்லாரும் ஒன்றா தான் முடிவெடுப்பாங்க. நீ வேணா பாரு. உங்களை கஷ்டப்படுத்துறேனா? இதெல்லாம் ஒரு கஷ்டமாப்பா. அந்த பொண்ணு இப்பதான் நல்லா சாப்பிடணும். என்ன செய்யறது? அந்த பொண்ணை கடவுள் இப்படி பாடாப்படுத்துறானே. அம்மா சரி, நான் போயிட்டு வரேன். உங்களுக்கு காசு எதாவது வேணுமா? எனக்கு வேண்டாம்ப்பா, நீ கவனமா போயிட்டு வா. நீங்க வந்துட்டு போறியான்னு பள்ளியில இருந்து விசாரிச்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரிம்மா. நான் வந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம், நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. எங்களுக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு, அதனால தான் காத்துட்டு இருந்தோம். டேய் சாலிமே, பிரச்சனை பண்ணாதடா, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுரு. மன்னிக்கிறதா? எங்களை பார்த்தா என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? இனி நீங்க நிம்மதியா இருக்க முடியாது, பாத்துக்குங்க. தப்பு பண்ணது நான் இங்க வந்திருக்க கூடாது. இனி இப்படி நடக்காது. என் உமா விட்டுருங்க. சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தோம். பாவம், பசியோட காத்துக்கிட்டு இருப்பா. தோத்துட்டேன்னு நினைக்காத. இத காரணமா வச்சு உமாவை கஷ்டப்படணும்னு நினைச்ச. நல்ல கோழிக்கறி நினைச்சு சாப்பிடு. என்ன இர்ஃபான்? ஒன்றும் இல்லை, பாவம் அம்மா ரொம்ப ஆசையாக சமைச்சு கொடுத்தாங்க. கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு. உமாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீ கடவுளை பார்த்துருக்கியா? இல்லை, ஏன் அப்படி கேட்குற? நான் இப்போ கடவுளை நேரில் பார்த்துட்டு இருக்கேன். அடச்சே, இந்த மழை ஏன் இப்படி பெய்யுது? உங்களுக்கு பீடி குடிக்கணும்னா குடிச்சுக்கோங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் படுத்துக்குங்க, மழை நின்னதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன். இந்த மழை நிற்கிற மாதிரி தெரியல, இங்கே படுத்துக்கோங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். யாருக்கும் வேண்டாத ஆளுங்க தானே நம்ம. இன்னும் யாருக்கு பயப்படணும்? அப்போ பாயும் தலைக்கானே கொண்டு வாங்க, நான் இதை திண்ணையில் படுத்துக்கிறேன். கதவு சாத்திக்கிங்க.
ஓஹோ, வர வர இங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, இப்பதான் உங்க எல்லாருக்கும் தெரிய வருதுங்களா? டேய், மோசமான நோய்டா, குணப்படுத்த மருந்தே கிடையாது. படிச்சிருக்கே, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. രാമചന്ദ്രൻ തൻ്റെ ഭാര്യ സീത എന്നെനിക്കു നാമം രാമനെന്നെയുപേക്ഷിച്ചു ആപവദത്താൽ രാമനെയൊഴിഞ്ഞു ഞാൻ മനസാവ്യാപിയിലൊരുത്തനെ രാമാദേവാ പാദത്താണേ നിനക്കില്ലേതും കന്മഷമുണ്ടെനിക്കുന്നു നിൻ മനസ്സിൽ തോന്നിയിടല്ലേ നിർമ്മലാങ്ങാ ഭവാനെന്നെ രക്ഷിച്ചിടേണം പൈതലെ നീ പേടിക്കേണ്ട എന്നോടെ ആശ്രമത്തിങ്കൾ പോന്നാലും സീതേ. என்னை பார்க்க வந்துட்டு இப்போ வீட்டு வேலையும் கற்றுக்கிட்டீங்களா? இல்ல, இதெல்லாம் நான் வீட்லயே செய்வேன். பாம்பேல வாழ்க்கையில் எப்படி போச்சு? எனக்கு யார்கிட்டயும் எதையும் சொல்ல முடியாத பிரச்சனை. இந்த 4 வருஷமா என் வாழ்க்கை திருவிழா மாதிரி இருந்தது. மனசுக்கும் உடம்புக்கும் நிறைய பாசத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு உன்னி. நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேனோ? இல்லை இர்ஃபான், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஏன் இன்னும் நீ கல்யாணம் பண்ணிக்கல? வயசு இருக்கும்போது அம்மா என்ன கெஞ்சி கேட்டாங்க. படிப்பு, அதுக்கப்புறம் வேலை, இதெல்லாம் இருக்கிற பொண்ணை கட்டி வைக்கணும்னு அம்மாவுக்கு ஆசை. இதுக்கு மேல நடக்கலாம்ல? கல்யாணம் இந்த மாதிரி ஆசையெல்லாம் நான் எப்பயும் ஏரியில் தூக்கி எறிஞ்சிட்டேன். நீங்க அந்த போட் ஓட்டுறதை விட்டுறலாம்ல? இந்த ஏரி, படகெல்லாம் என் அப்பாவோட ஞாபகங்கள். உங்களுக்கு தெரியுமா, சின்ன வயசுல ராத்திரியில் வாப்பா என்னை தனியாக கூட்டிக்கிட்டு அக்கறைக்கு கூட்டிகிட்டு போவார். வாப்பா கூட போகும்போது எனக்கு 8 வயசு. இப்போவும் நான் ராத்திரியில் தனியாக போகும்போது வாப்பா என் கூடவே இருக்க மாதிரி இருக்கும். வாப்பாவை நான் உணர்ந்திருக்கேன்.
இந்தாங்க எல்லாம். இப்படி வேண்டாம், நடுவுல கட் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி. எனக்கு இதை பத்திலாம் தெரியாதுல்ல. வேண்டாம் வேண்டாம், அந்த வீட்டுக்கு போக வேண்டாம், இந்த பக்கம் போங்க. இங்க வந்து உட்காந்துருக்க. இர்ஃபான், நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். பேய் மாதிரி ஒரு உருவம் என் பின்னாடி வந்துச்சு. ஆனா அது என்ன மாதிரியே இருந்துச்சு. அப்ப என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? நான் எந்திரிச்சு வந்தேன், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. அதான் தொந்தரவு பண்ண வேணான்னு வந்துட்டேன். நம்ம போய் டாக்டரை பார்க்கணும். அப்புறம் டேட் வேற வந்துருச்சுல்ல. இங்கிருந்து எப்படி வெளியில போறது? டவுன்ல ரேவதி டீச்சர் நடத்துகிற ஆசிரமம் இருக்குல்ல, கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருப்போம். டீச்சரை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நாளைக்கே டவுனுக்கு போய் டீச்சரை பார்க்கலாம், சரியா? ம். அந்த பொண்ணு இங்க தங்க வைக்க முடியாதுன்னு டீச்சர் சொன்னாங்க. நான் உங்களை கொஞ்சம் பார்க்கலாமா? மேடம், எஸ். எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. அப்படி சொல்லாதீங்க. கொஞ்ச நாளைக்கு இங்க. மிஸ்டர் ரகு, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இங்க தங்கியிருக்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். மற்றவங்க சொல்லி தான் வந்தேன், கொஞ்சம் கருணை காட்டுங்க. இந்த விஷயத்துல நான் ஹெல்ப்லெஸ். அந்த பொண்ணு மேல எந்த விரோதமும் கிடையாது. வேற எந்த உதவி வேணாலும் நாங்க செய்யறோம். வேற என்ன உதவி? அப்படின்னா நீங்க கருணையெல்லாம் வெளியே இருக்க போர்டில் மட்டும்தான் இருக்கு, அப்படிதானே? மிஸ்டர், வார்த்தையை கவனமா பேசுங்க. ம், சரிங்க மேடம். மோகன்தாஸ் வந்திருக்காரா? யாரு? சினிமா டைரக்டர். ஷூட்டிங்கா? இல்லை, சீதா வீட்டை கேட்டு வந்தார். நான் போய் காட்டிட்டு வந்தேன். எதுக்கு சீதாவை பார்க்கணும்? அவள் கதையவே சினிமாவை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல,
செத்து போன உன்னைக்கு அவன் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவளுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு யாரும் சொல்லலையா? என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. உன்னி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, எனக்கு அவன் தம்பி மாதிரி. அவன் போய் சூசைட் பண்ணிப்பான்னு இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கும் அதில் நம்பிக்கை இல்லை. என்னையும் என் வயிற்றுல வளர்ற குழந்தையும் மறந்துட்டு உன்னை அப்படி செய்ய மாட்டாரு. வேற என்னதான் நடந்தது? எனக்கு தெரியல, எனக்கு அது தெரியல. சீதா, இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொன்னா அதை நீ கேட்பியா? நம்ம எவ்வளோ அழுதாலும் இழந்து போனது திரும்ப கிடைக்காது, ஏத்துக்கணும். உன்னைய நான் இழந்துட்டு நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா என்னோட அப்பாவும் அம்மாவும் இந்த ஊரையும் வீட்டையும் எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த பூமியில எனக்குன்னு யாரும் இல்லை. என்னால எப்படி வாழ முடியும்? யார் சொன்னது யாரும் இல்லைன்னு? உனக்குள்ள ஒரு புது ஜீவன் வளருது இல்ல? அது உன் உடம்போட பாதி, உன்னி ஆத்மாவோட பாதி. அது மேல அக்கறை காட்டணும், பாசம் வைக்கணும். அந்த குழந்தை உன்னோட எல்லா சங்கடத்தையும் போக்குன்னு நினைச்சுக்கோ. என்னால இப்போ ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஒரு காஃபி கொடுக்க கூட மறந்துட்டேன். வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் பாம்பேயில் வந்திருக்கும்போது அண்ணனா எனக்கு எவ்வளோ சாப்பாடு போட்டிருக்கேன். நான் கிளம்புறேன். நான் இப்போ கோயம்புத்தூருக்கு தான் போகிறேன். அங்கேருந்து அப்படியே மும்பைக்கு கிளம்பிடுவேன். என் படத்தோட வேலை அங்கே நடந்துட்டுருக்கு. நம்ம கூடுவாஞ்சேரி ஸ்ரீ இப்போது பாம்பேயில் தானே இருக்கான்? ஆமாம். நான் அவனை பார்க்கணும். எனக்கு தெரியணும் உன்னைக்கு என்னதான் ஆச்சுன்னு. ஷூட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் மறுபடியும் வரேன். அதுக்குள்ளே நான் சொன்னது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு உன் குழந்தைக்காக நீ மாறணும். எல்லாம் சரியாயிடும், தைரியமாக இரு. சரிப்பட்டு வராது. இவர் போய் பேசி மட்டும் என்ன பிரயோஜனம்? அவங்க எதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, திமிரு பிடிச்சவங்க. இன்னும் 2 வழி தான் இருக்குது. ஒன்று 2 பேரையும் அடித்து வரட்டணும், இல்லை 2 பேரையும் அடித்து கொன்று புதைச்சிடணும். நாம் என்ன தான் அடித்து வரட்டினாலும் இர்ஃபான் போக மாட்டான். அவன் மனசில் ஒரு முடிவை எடுத்துட்டான்னா அதிலிருந்து பின்வாங்க மாட்டான். அதனால தான் நான் சொன்னேன், செத்தவன் காதில் சங்கு ஊதுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. நீங்கள் சம்மதிச்சா மட்டும் போதும், மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம்.
தம்பி அபு என்னாச்சு? எந்திரிப்பா. மெதுவா மெதுவா. யார் இப்படி பண்ணா? அவங்க என்ன கொல்ல பார்த்தாங்க. வா ராகவண்ண வீட்டுக்கு போலாம். வேண்டாம், இந்த நிலைமையில சீதா பார்த்தானா ரொம்ப கஷ்டப்படுவா. வேற எங்கடா உன்னை கூட்டு போறது? அங்கேயே போலாம், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். வா. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சீதா தோத்துறக்கூடாது. நான் கூட இருக்கேன். قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب. எனக்கு காட்டாம பணத்தை எடுக்க நான் விட மாட்டேன். எனக்கு என் உமாவை பார்க்கணும். உங்க அம்மாவை பார்க்கணுமா? பார்த்துக்க. பணத்தை தூக்கணுமா? தூக்கிக்க. அப்புறம் நாங்க யாரும் இங்க இருக்க மாட்டோம். நீ தூக்குறதுக்கு நாங்க எல்லாரும் ஒத்துக்கிறோம். பிறகு இறுதிச் சடங்குக்கு பள்ளிக்கு கொண்டாடக்கூடாது. இதுக்கு சம்மதமா உனக்கு? இந்த ஊரே ஒதுக்கி வச்சு வந்தானே நீ. மற்ற காரியத்தை பாருங்க.
இல்லை பரவாயில்ல, என்னோட அம்மா என் மனசுக்குள்ளே இருக்காங்க. யார் நினச்சாலும் என் அம்மாவை என் மனசுக்குள்ளேருந்து எடுக்கவே முடியாது. எதுக்கு அழுவுறீங்க? நான் ஒன்றும் கவலைப்படலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் தூங்குங்க. இர்ஃபான், யாரோ வராங்க. சரி, நீ உள்ள போ. யாரு? சீதாவோட வீடு இதான்ல? ஆமாம். நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லை. நான் உன்னியோட ஃப்ரெண்டு, பேரு மோகன்தாஸ். ஓ. இர்ஃபான், நான் சொன்னல அன்னைக்கு வந்தாருன்னு. உள்ள வாங்க. இர்ஃபான் நீங்கள் தான்? ஆமாம். உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. உண்மை யாருக்கும் தேவையில்லை சார். சீதாவோட உயிர் தான் உங்களுக்கு வேணும். நான் உயிரோட இருக்கும்போது இவ்வளோ அப்படி விட்டு கொடுக்க மாட்டேன். பாம்பே போயிருந்தீங்க, ஸ்ரீயை பார்த்தீங்களா? பார்த்தேன். உன்னி சூசைட் பண்ணிக்கல, கொலை பண்ணியிருக்காங்க. யார்? அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்குறவங்க. அண்டர் கிரவுண்ட் மாஃபியா பற்றி உன்னி ஒரு ஆர்டிக்கல் எழுதுனான்ல, அந்த பகையினால தான் கொண்டு இருக்காங்க. எய்ட்ஸு சூசைட்லாம் அவங்க கட்டிவிட்ட கட்டுக்கதை. அந்த மாஃபியா கிட்ட காசு வாங்கிட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இப்படி எழுதிட்டாங்க. ஆனால் உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சி வைக்க முடியாதுல்ல. உன்னையை கொன்னவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைம்மா, உண்மை வெளியே வரும்னு. கடவுள் எப்பவும் நல்லது தான் செய்வார். எல்லாம் தெரிஞ்சாலும் ஏன் உன்னை எழுந்துட்டேனே. அப்புறம் என்ன, சொந்த அப்பா அம்மா கூட தொடாம இருந்தாங்க, நோயாளின்னு பேரு. சீதா, வாழ்க்கையில் சில சந்தர்ப்பம் அப்படி தான் அமையும். நம்ம அதுக்கெல்லாம் உடஞ்சி போயிடக்கூடாது. போராடணும், ஜெயிக்கணும். இங்கே பாரு, உன்னை எப்படி செத்தான்னு இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம புரிய வைப்போம். அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்கா சார்? ப்ரூஃப் என் கையிலே இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உட்பட எல்லா ப்ரூஃப்மே என் கையில் இருக்கு. ஸ்ரீ என்கிட்ட கொடுத்து விட்டேன். இந்தம்மா. இனி இந்த பொண்ணு கண்ணில் இருந்து எக்காரணத்தை கொண்டு கண்ணீர் வரக்கூடாது. சாமி சத்தியமா வராது. அபு, அபு, என்னாச்சுண்ணா? உடனே நீ அந்த பொண்ணை கூட்டி எங்கேயாவது போயிடு. இல்லைன்னா அவங்க உங்களை கொன்னுடுவாங்க. இந்த வீட்டுக்கு தீ வச்சிருவாங்க. உடனே கிளம்புங்க. அண்ணா, உங்களுக்கு தெரியுமா, நம்ம உன்னிக்கு ஒரு நோயும் கிடையாது. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்த ஊர்க்காரனுங்க பைத்தியம் பிடிச்சு போய் வரானுங்க. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நம்ம இங்கிருந்து போயிடலாம், பயமா இருக்கு. நீங்க சீக்கிரம் வாங்க, நான் அந்த கரை கிட்ட இருக்கேன். நீ பயப்படாதம்மா. நம்ம போலாம், எதுவும் எடுக்க வேண்டாம், வா. நாகராஜ், நீ அந்த பக்கம் போடா. பாதி பேர் வாங்கடா.
அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வா. ஏய் வாங்கடா, எங்கேயும் போயிருக்க முடியாது, ஏரி பக்கம் தான் போயிருப்பாங்க, சீக்கிரம் வாங்கடா. என்னாச்சு? சீதா வா. சோர்ந்துராதா. என்னால முடியல, என்னால முடியல, வலிக்குது. இர்ஃபான் எனக்கு வலிக்குது, என்னால முடியல, என்னால நடக்க முடியல. ஐயோ கடவுளே. இங்க ஒரு போட்டு இருக்கு. நல்லா பிடிச்சி உட்காந்துங்க. இனிமே இந்த ஊர் பக்கம் வந்தீங்க உங்களை உயிரோட விட மாட்டோம். அப்படியே போயிருங்க. இந்த பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான். மரியாதையா இந்த ஊரை விட்டு ஓடி போயிருங்க. திரும்பி வந்தீங்க அவ்வளவுதான். வாங்கடா போலாம். தானே தன்னானே தானே தன்னானே